ப்ரீவியஸாக பார்த்த 3 ஸ்பீட் ரன்னோட ட்ரேட் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு த நியூ ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. ஸோ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நம்ம எந்த ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் நம்ம வந்து போடல. ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து சாட்டர்டேவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு கோல்டு ட்ரேட்னால நான் அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது கூட நம்ம வந்து அப்படியே சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டியோட ஃப்ரைடே எடுத்த அந்த என்ட்ரி வந்து ஏன் எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன், ஸோ என்னென்ன ரீசன்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு வீக்லியோட ஓப்பனிங் ப்ரைஸு கீழே வந்து இருக்குது. வீக்லியோட ஓப்பனிங் கீழே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 1 2 3 ஸோ 3 டேஸோட லிக்விடிட்டி இந்த இடத்துல வந்து என்னாச்சு அப்படின்னா கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சிஆர்டி மெத்தடை வந்து யூஸ் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு கேண்டில் 1 நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு கேண்டில் 2 வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு செட் ஆஃப் லிக்விடிட்டி வந்து கலெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அடுத்து எங்கே போகும்னா அதர் செட் ஆஃப் லிக்விடிட்டி இல்லைனா அதர் செட் ஆஃப் இம்பேலன்ஸ் நோக்கி தான் வந்து மார்க்கெட் போகும். ஸோ அதான் என்னோட வந்து பயாஸாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கேண்டில் 1, கேண்டில் 2 அண்ட் சிஸ்டர் கேண்டில் 3. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு டிப் நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லிக்விடிட்டி கலெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது. ஓகேவா, ரொம்ப டீப்பான ரிட்ரேஸ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஈக்குலிபிரியம் ரேஞ்ச் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கூட நம்மளுக்கு வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புல்லிஷ் பிரேக்கரும் இருக்குது. ஸோ அதனால் ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடி இது, லோவர் டைம் ஃப்ரேமோட PO3 வந்து கரெக்டாக நம்மளுக்கு 5 மினிட்ல டெய்லியோட ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே இருக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு டைமும் வந்து ப்ராப்பராக மீட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ டைம் அண்ட் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த செல் லிக்விடிட்டியோட ஸ்வீப்பும் அதே மாதிரி இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட எஃப்இஜியோட இம்பேலன்ஸ். ஸோ அந்த ஒரு எஃப்இஜியோட எஃபிஷியன்சி, அதாவது ப்ரைஸ் எஃபிஷியன்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதனால் வந்து இப்போது மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருக்கு, அதுவும் பர்டிகுலர் ஒரு டைம் ஜோனுக்குள்ளே. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு எம்எஸ்எஸ் வச்சுச்சு. ஸோ எம்எஸ்எஸ் வச்சுருக்கக்கூடிய அதுக்கு ரீசனாக இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜி. ஸோ அதான் நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐசிடி 2022 மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி தான் இந்த ஹை. ஓகேவா, ஸோ ஜியூவில் பார்த்த விஷயங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கோல்டுக்குள்ளே போகலாம். ஸோ கோல்டில் வந்து நான் எந்த ஒரு பயாஸ் நான் பார்த்தேன் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன் கிளியராக. ஸோ கோல்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம எடுத்த ஏரியா அரௌண்ட் இந்த ஏரியாவில், ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு பைட் எடுத்திருக்கோம். அதை நான் வந்து லோவர் டைமில் போகும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்ததுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹை டு லோ ஃபிபனாச்சி நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 50 ஆர் 6.8 ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், அதுக்கப்புறம் வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட் ட்ராப். ஸோ கோல்டில் வந்து பேட் ட்ராப் வந்து சூப்பராகவே வேலை செய்யும். இந்த மாதிரி ஆப்வியஸாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பேட் ட்ராப் தான். ஸோ இந்த ஒரு பேட் ட்ராப்பை நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் ப்ரைஸு கீழே போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஏஷியனோட லிக்விடிட்டி வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஏஷியனோட லிக்விடிட்டி நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஏசியோட ஹை இருக்குது. ஸோ அந்த ஒரு ஏசி ஹை வந்து எதுவும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஹையாக ஐசிடியோட டைமிங்ஸை பேஸ் பண்ணி இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து
ஓப்பனிங் ப்ரைஸ், பைசெல் லிக்விட் எல்லாமே இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து ஒரு 15 மினிட்ஸோட எஃப்இஜி கிட்ட வந்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து டைமை பார்க்காம ரேண்டமான ட்ரேட் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக 1:2. ஸோ 15 பிப் எஸ்எல், 100 பிப் வந்து டிபி. ஸோ 15 பிப் வந்து எஸ்எல் நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 15 பிப் எஸ்எல் வைக்கலாம். ஸோ நீங்கள் ரூம் கொடுக்கணும் எஸ்எலுக்கு எல்லாமே. நார்மலாக ரூம் கொடுக்காமல் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. ஸோ அதனால தான் வந்து 1:2. ஸோ ஜஸ்ட் வந்து இதுதான் ஃப்ரைடேவோட கன்ஃபர்மேஷன். ஸோ அதே வந்து இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டேயில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான டே நான் சொல்லேன். ஆனால் மண்டே மோஸ்ட்டாக நான் வந்து என்ட்ரிஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு இந்த பேட் ட்ராப், ஹையர் டைம் ஃப்ரேமோட பேட் ட்ராப் எனக்கு வந்து பக்காவாக இருந்தனால தான் இன்றைக்கி நான் இந்த ஒரு என்ட்ரிஸ் நான் வந்து மண்டே பார்த்துருக்கேன். ஸோ எடுத்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து வின். ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் வந்து எடுத்த உடனே ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன். ஸோ இந்த ஒரு அக்யூமுலேஷன் மேனிபுலேஷனுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ல நல்ல ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆயிருந்தது. ஸோ இந்த இம்பேலன்ஸ் நான் வந்து பார்த்துட்டு, ஸோ நான் அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் கரெக்டாக இந்த லாஸ்ட் இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் நான் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். இது வந்து என்னோட வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட். அதுவும் கரெக்டாக லண்டன் ஓப்பனோட கில் ஜோனில் வந்து ஒரு என்ட்ரி. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை, அதே மாதிரி இந்த ஒரு 30 மினிட்ஸோட எஃப்இஜி. ஸோ 30 மினிட்ஸோட எஃப்இஜி வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. 30 மினிட்ஸோட எஃப்இஜி இனிமேல் வந்து ஃபில் ஆகாமல் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதான் இந்த என்ட்ரி. ஸோ இப்போ நமக்கு வந்து நார்மலாக இது எப்படி நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நமக்கு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு மைக்ரோ PO3 பார்த்துட்டு அதுக்கு நல்ல ஒரு எஃப்இஜி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கான ரீசன், இந்த மண்டேக்கான ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கான ரீசன். ஸோ செகண்ட் ட்ரேட் வந்து ஜஸ்ட் அதுவும் வந்து 1:2 தான். சரி, 1:3 அரவுண்ட் லைக் 1:2 சம்திங் அது மாறி. ஏன்னா இது 18 பாயிண்ட் எஸ்எல் அண்ட் 36 பாயிண்ட் டிபி. ஸோ இதில் வந்து நான் பார்த்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஹவரோட எஃப்இஜி. ஸோ ஏன்னா அதான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஐசிடி கான்செப்ட்குள்ளே நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேண்டமாக இந்த மாதிரியான ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸில் போய் வந்து என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டீப்பாக கூட போகலாம். ஓகேவா, இது வந்து ஃபில் கூட ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எஃப்இஜியோ இல்லைனா நல்ல ஒரு பிளாக்ஸ், ஏதோ ஒரு பிளாக்காக இருக்கட்டும், இல்லைனா ஏதோ ஒரு லிக்விடியாக இருக்கும், அது வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகுங்க. ஓகேவா, அதில் வந்து தப்பே கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு லிக்விடிட்டி நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இம்பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வந்து லோ ரெசஸ் லிக்விடிட்டி நம்மளுக்கு வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக இது நம்மளுக்கு வந்து எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்னா, நியூயார்க் ஓப்பனோட கில் ஜோனில் இருக்கும். நியூயார்க் ஓப்பன் கில் ஜோன் 7 to 10. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேலன்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேலன்ஸ் எஃப்இஜி நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ட்ரி ஆகுனேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 8:30 9 o'clock அந்த ஒரு அடுத்த 4 ஹவரோட ஓப்பனிங்கில் நம்மளுக்கு இந்த ஓவரால் லிக்விடிட்டியை வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் மோஸ்ட்டாக நான் வந்து ஃபஸ்ட் பார்ஷல் நான் வந்து இந்த டேட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் பொசிஷனை மட்டும் நான் வந்து லீவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து அப்படியே பார்சல்ஸ் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஆறாது இல்லையா. ஸோ அதனால் வந்து
நான் அப்படியே வந்து இதில் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, ஓகேவா. ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ராப், பேட் ட்ராப். ஸோ அந்த ஒரு பேட் ட்ராப்பில் ப்ராப்பராக வந்து ஒரு இன்ஜினியரிங் லிக்விடிட்டி வந்து கிரியேட் ஆகி ஒரு மைக்ரோ PO3 வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் எங்கே போயிருக்கு கரெக்டாக வந்து இந்த ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா ஒரு FEG, இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்குள்ளே போயிருக்கு, ஓகேவா. அந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வந்து FEG. ஸோ மார்க்கெட் ஒரே நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து 2 விஷயத்தையும் வந்து சீக் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா, இதோட மீனிங் வந்து அலிகான் சொல்கிற மாதிரி 1 stone 2 bird மாதிரி சேம் டைமில் இம்பேலன்ஸையும் அதே மாதிரி லிக்விடிட்டியும் வந்து எடுக்கும் ப்ரைஸ், ஓகேவா. ஸோ அதான் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய லோ ரெசன்ஸ் லிக்விடிட்டி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு இம்பேலன்ஸ், ஹையர் டைம் ஃப்ரேமோட இம்பேலன்ஸையும் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஐசிடி ரொம்ப அவ்வளோ டஃப்பெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு சின்ன சின்ன டிப் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, சரி உங்களுக்கு வந்து ஐசிடி கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பேக் டெஸ்ட் எல்லாமே இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாமை பார்த்து எழுதுகிற மாதிரி தான், அதாவது காப்பி பண்ணி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்களை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எப்படி அது ஐசிடி கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா சாம்பிள் சைஸ் ஃபார்வர்ட் டெஸ்ட்லேயே இருக்கட்டும், அதே மாதிரி என்ட்ரி வைஸ்லேயே இருக்கட்டும், நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கோட ஃப்யூச்சர் இந்த ட்ரேடிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு உங்களோட தாட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரோட் மேப்பாக இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் அதுதான் என்னோட இவ்வளோ காலமாக ஐசிடியிலேருந்து. ஸோ ஐசிடி வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நான் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ நிறைய பேர் ஏன் நீங்கள் வந்து ஸ்பீட் ரன்ஸ் எல்லாம் போடுறீங்க, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறீங்க. ஸோ நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஐசிடி ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்த ஸ்பீட் ரன்னை வச்சு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து எப்படி எப்படிலாம் போகுது அப்படிங்கிறது. ஸோ என்னோடய வீடியோஸை வந்து நிறையா ஸ்பீட் ரன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா, எப்படி அது லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அது நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ஜஸ்ட் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இது நம்ம வந்து ஒரு மேக்ஸ் சம் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஒரு ரியலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்ட்லி லைக் தட். ஸோ இங்கேயும் அதே விஷயந்தான். ஒரு ஸ்பீட் ரன்னை நீங்கள் வந்து பார்த்து நீங்களும் வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இனிஷியலாக நம்மளுக்கு வந்து தெரியாது, அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ எது பயாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் பிலீஃப் உங்களுக்கே ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்தடுத்த லெவலில் உங்களால் வந்து போக முடியும், ஓகேவா. ஸோ என்னால் வந்து என்ன சொல்ல முடியுமோ, ஸோ உங்களுக்கு ஒரு டிப் நான் வந்து தரம் பிடிச்சதை நான் வந்து தந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ், see you, goodbye, good luck, good trading, thank you.